காசாவை நிர்வகிக்கப் போகும் புதிய பலஸ்தீனிய தலைவர் யார்? இவர் ஹமாஸுக்கு மிகவும் நெருக்கமானவரா அல்லது இவர் ஹமாஸினுடைய அறிவிக்கப்படாத வெளிப்படுத்தப்படாத தளபதியா? மேலும் இவருடைய நியமனம் தொடர்பாக துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளன? ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதல்களுக்கு அஞ்சி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் போருக்கான தயார்படுத்தல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நிலத்திடர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் அமெரிக்காவுடனான உறவுகள் தொடர்பாக நெட்டன்யாஹூ வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அறிவிப்புகளும் ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் ஹையா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய பதிலடிகளும் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மிக முக்கியமான மூத்த தளபதியும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும் லெபனானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஈரானினுடைய தளபதிகள் தொடர்பாக மொசாட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் ஈரானிய புலனாய்வுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுடைய பதிலடிகளும் அணுசக்தி ஏவுகணைகளை பரிசோதனை செய்த ரஷ்யாவும் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்பும் இலக்கு வைக்கப்படும் வடகொரியாவின் அணுசக்தி திறன்களும் தென்கொரியாவிலே எபெக் உச்சி மாநாடு நடைபெறப் போகின்றது. இதிலே டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொள்ளப் போகின்றார். இந்த உச்சி மாநாட்டின் போது வடகொரியா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்போடு தென்கொரியாவினுடைய தலைவர்கள் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வடகொரியாவை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றுவதற்காகவும் கொரிய தீபகற்பமானது அணு ஆயுதமற்ற பிராந்தியமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தென்கொரியா சில முன்மொழிவுகளை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைக்கப் போவதாகவும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முடக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்ட வேலை திட்டங்களை போன்று வடகொரியாவினுடைய அணுசக்தி திறன்களையும் முடக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என தென்கொரிய தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரிய தீபகற்பத்திலே வடகொரியாவின் அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதன் மூலமாகவே குறித்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும் இதற்காக தென்கொரியா டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னிடம் இவர்களுடைய ஆட்டம் ஒரு பொழுதும் செல்லாது. தலைவனை கோபப்படுத்தினால் அதற்கான அனைத்து விலைகளையும் நிச்சயமாக தென்கொரிய அரசாங்கம் சந்திக்கும். அடுத்து அணுசக்தியில் இயங்கும் புரோவெஸ்னிக் ஏவுகணைகளை சோதனை செய்திருப்பதாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாங்கள் அணுசக்தி ஏவுகணையான புரோவெஸ்னிக் ஏவுகணையை முழுமையாக சோதனை செய்துள்ளோம். எங்களுடைய இந்த சோதனையானது வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. நாங்கள் சர்வதேச ரீதியில் அணுசக்தி ஏவுகணை துறையில் உறுதியான நிலைப்பாட்டையே கொண்டிருக்கின்றோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ரஷ்ய அரசாங்கம் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அணுசக்தியினால் ஆன ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளோம் என அமெரிக்காவினுடைய நிர்வாகத்திற்கும் செய்திகளை அனுப்பியுள்ளது. எங்களுடைய அணுசக்தி ஏவுகணை சோதனைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்கின்ற செய்திகளை ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்துள்ளார். அத்தோடு ரஷ்யாவினுடைய இந்த நவீன அணுசக்தி ஏவுகணையானது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திறன்களையும் இந்த ஏவுகணை கொண்டுள்ளது. எல்லை வரம்புகளற்ற ஏவுகணையாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களும் குறித்த அணுசக்தி ஏவுகணைக்கு இருக்கின்றது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதமே குறித்த அணுசக்தி ஏவுகணை சோதனைகளை ரஷ்யா ஆரம்பித்திருப்பதாகவும் இந்த சோதனைகள் தற்போது முழுமையாக வெற்றியடைந்திருப்பதாகவும் அணுசக்தி ஏவுகணைகள் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய இந்த ஏவுகணை சோதனையானது பொருத்தமானது அல்ல என்றும் இதனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் இந்த அச்சுறுத்தல்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கோபத்தோடு கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். அதாவது நாளுக்கு நாள் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய பதற்றமானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. 4வது வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது தற்போது அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவுக்கு எதிரான மிக நீண்ட போரை ஆரம்பி
ஆரம்பிப்பதற்கான அனைத்து விதமான காய்நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த போரினுடைய விரிவாக்கம் ரஷ்யாவுக்கு எதிரான விரிவாக்கமாக மாத்திரம் இருக்காது. ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளான சீனா, ஈரான், வடகொரியா ஆகிய நாடுகளுக்கு எதிரான விரிவாக்கமாகவே அமைந்திருக்கும். அதிலும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரினுடைய விரிவாக்க காலப்பகுதியிலேயே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரினுடைய விரிவாக்கமும் ஆரம்பிக்கப்படலாம். ரஷ்யா உக்ரைன் போரினுடைய விரிவாக்கத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானுக்கு எதிரான போரினுடைய விரிவாக்கம் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இன்னும் 6 மாதங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அதிகளவான இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இன்னும் 6 மாதத்திற்குள்ளே ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கம் மாத்திரமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரினுடைய விரிவாக்கமும் அதிகரிக்கப்படும் என அதிகளவான இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது அடுத்த வருடத்தினுடைய முதல் 6 மாதங்கள் இந்த போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கான மாதங்களாகவே அமைந்திருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து மொசாட் உளவு பிரிவானது ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதிகள் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய நலன்களை இலக்கு வைப்பதற்காகவும் ஈரானி IRGC குதுஸ் படையினுடைய மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய சர்தார் அம்மார் என்பவருக்கு கீழால் எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மொசாட் உளவு பிரிவு அறிவித்துள்ளது. ஈரானி IRGC குதுஸ் படையினுடைய மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய சர்தார் அம்மாருக்கு கீழால் 11,000க்கும் அதிகமான வீரர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் ஒன்றிணைந்தே உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் சூழ்ச்சி திட்டங்களை சதி திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் காய்களை நகர்த்தி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் தெரிவித்துள்ளது. அத்தோடு 12 நாள் போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் IRGC குதுஸ் படையினுடைய மூத்த தளபதி சர்தார் அம்மாரை படுகொலை செய்வதற்கு பல தடவை முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் அவர் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தற்போதும் கூட தளபதி சர்தார் அம்மார் தொடர்பான தகவல்களை உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாடினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனாலேயே தற்போது மொசாட் உளவு பிரிவானது தளபதி சர்தார் அம்மாரினுடைய புகைப்படத்தை வெளியிட்டு இந்த அறிக்கைகளை வெளியிட்டு இவர் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றது. தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக மொசாட் கடைபிடிக்கக்கூடிய தந்திரமான காய்நகர்த்தல்களில் ஒன்றாகவே தற்போது இந்த அறிக்கைகள் அமைந்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து 12 நாள் போரின் போது 50க்கும் அதிகமான நாடுகளுடைய உளவு பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதாகவும் ஈரான் தொடர்பான அனைத்து விதமான உளவு தகவல்களையும் இந்த 50க்கும் அதிகமான நாடுகளுடைய உளவு பிரிவுகள் இஸ்ரேலுக்கு வழங்கி இருப்பதாகவும் எப்படியாவது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த 50க்கும் அதிகமான நாடுகளுடைய உளவு பிரிவுகள் இஸ்ரேலிய உளவு பிரிவோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இவ்வாறு இஸ்ரேலிய உளவு பிரிவுக்கு தகவல்களை வழங்கியிருக்கக்கூடிய 50க்கும் அதிகமான நாடுகள் தொடர்பான எல்லாவிதமான தகவல்களும் தரவுகளும் எங்களிடம் காணப்படுகின்றது என்றும் ஈரானினுடைய புலனாய்வுத்துறை அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றன. தங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை மேசையில் அமருமாறு ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு உச்செச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றன. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். இவை தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதனுடைய ஆணவத்தை கட்டுப்படுத்தும் வரையில் அதனுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் வரையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட போவதில்லை. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதில் எந்த பயனும் இல்லை. தற்போது நாங்கள் எங்களுடைய மேம்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களிலேயே முழுமையாக கவனத்தை செலுத்தி வருகின்றோம். அனைத்து நிலைமைகளுக்கும் முழுமையாக நாங்கள் தயார் நிலையிலேயே இருக்கின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். லெபனானிலே போரினுடைய விரிவாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 6க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலும் பேக்கா கிழக்கு பிரதேசத்திலும் 3 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய மிக முக்கியமான மூத்த தளபதி
தளபதிகளில் ஒருவரான அலி ஹுசைன் அல் மௌசாவி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களோடு இருந்த மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராகவே அல் மௌசாவி அவர்கள் இருக்கின்றார். ஹிஸ்புல்லாவினுடைய வான் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாகவும் இவர் செயற்பட்டுள்ளார். பேக்கா கிழக்கு பிரதேசத்தில் வாகனத்தில் செல்லும் போது இவரை ட்ரோன் மூலமாக இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை செய்துள்ளது. மேலும் இவரோடு சேர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய 3 உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களிலும் ட்ரோன் தாக்குதல்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தளபதிகள், கட்டளை தளபதிகள் என மொத்தமாக 8 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 48 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் 8 தலைவர்களும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருப்பது போரினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கத்தையே குறிக்கின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்து போரினுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து அனைத்து தளபதிகளும், தலைமை அதிகாரிகளும், கட்டளை தளபதிகளும் அவர்களுடைய இருப்பிடங்களை மாற்ற வேண்டும் என்றும் பாதுகாப்பான அறைக்குள்ளே, நிலத்தடி சுரங்கத்திற்குள்ளே சென்றுவிட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போரின் போது மேற்கொள்ள வேண்டிய அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொள்வதற்கான உத்தரவுகளையும் அவர் பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் அவர்கள் அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் களத்திலே எவ்வளவு திறன்களை மீட்டெடுத்திருக்கின்றோம், எவ்வாறு தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு தூரம் செயற்பட்டு வருகின்றோம் என்பது தொடர்பான எந்த தகவல்களையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. லெபனானிலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அமைப்பாக நாங்கள் எங்களுடைய மக்களையும், எங்களுடைய நிலங்களையும், நாட்டையும் பாதுகாப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பிடமிருந்து லெபனானிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். தற்போது களத்திலே நாங்கள் போரை தொடங்க மாட்டோம். ஆனால் எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால், எங்கள் மீது போர் சுமத்தப்பட்டால் நாங்கள் ஒரு பொழுதும் அமைதியாக இருக்க போவதில்லை. தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கும் லெபனானிய மண்ணை பாதுகாப்பதற்குமான உரிமை எங்களுக்கு காணப்படுகின்றது. இதனால் களத்திலே நாங்கள் ஒரு இஸ்ரேலியனை கூட கடந்து செல்ல விட மாட்டோம். எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஒருவரை கூட நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய ஆண்களும் பெண்களும் எஞ்சி இருக்கும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம் என ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவ தலைவருடைய இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது அதிகரித்தது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் போருக்கு தயாராகும் செயற்பாடுகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதிகளவான உலர் உணவுகள், மருந்து பொருட்கள், தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்தையும் கொள்வனவு செய்ய ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவ மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் இலக்கு வைக்கப்படுவோம் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறி வருவதாகவும் போருக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான எச்சரிக்கைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வழங்கி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. போருக்கு தயாராக கூடிய எச்சரிக்கைகளையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய மேலதிக 3 படைகளை தற்போது தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் களமிறக்கியுள்ளது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இன்னும் 5க்கும் அதிகமான படைகளை களமிறக்கப் போவதாகவும் வடக்கு போர் முனையில் அனைத்து தரப்பினரும் உச்செச்சரிக்கையில் இருக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கு உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என்றும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்காவிட்டால் நாங்கள் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்றும் எல் ஜமீரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் ஊடகங்களிடம் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் எகிப்தினுடைய மிக முக்கியமான உளவு பிரிவு தலைவர்களும் தளபதிகளும் லெபனானிலே களமிறங்கியுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான முடிவுகளை லெபனானிய அரசாங்கம் அவசரமாக எடுக்காவிட்டால் விளைவுகள் பாரதூரமானதாகவே அமைந்திருக்கும் என எச்சரிக்கைகளை வழங்குவதற்காகவே எகிப்திய அதிகாரிகள் களமிறங்கி இருப்பதாகவும் அமெரிக்காவே எகிப்தின் மூலமாக இந்த எச்சரிக்கைகளை லெபனானுக்கு வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே தற்போது லெபனானினுடைய பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது.
நேற்றைய ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். நான் வாஷிங்டனில் இருக்கும்போது அமெரிக்க அரசாங்கத்தை நான் தான் கட்டுப்படுத்துகின்றேன் என கூறினார்கள். மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தான் என்னை கட்டுப்படுத்துகின்றார், இஸ்ரேலை கட்டுப்படுத்துகின்றார் என கூறுகின்றார்கள். உண்மையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தவில்லை. நாங்கள் சிறந்த கூட்டணியாகவும் நண்பர்களாகவுமே இருக்கின்றோம். இஸ்ரேல் என்பது யாருடைய ப்ராக்சியும் அல்ல. நாங்கள் சுதந்திரமாக செயற்படக்கூடிய நாடாகும். எங்களுக்கு சிறந்த கூட்டணி தேவைப்படுகின்றது. அமெரிக்காவே எங்களுடைய மிக முக்கியமான கூட்டணியாகவும் இருக்கின்றது. அத்தோடு காசா மற்றும் லெபனானிலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் யாரிடமும் அனுமதியை பெற தேவையில்லை. இதனை இனிவரும் காலங்களில் களத்திலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஒப்பந்தத்தை ஏற்று ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸ் ஏற்படுத்தப்படாவிட்டால், ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான உரிமைகளும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. மேலும் அமெரிக்காவுடனான எங்களுடைய கூட்டணியானது பலம் மிக்கதாகும். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் நாங்கள் எங்களுடைய வேலைகளை முடிக்கப் போவதில்லை. இதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் முழுமையாக மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் ஹையா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஆயுதம் ஆக்கிரமிப்பின் இருப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரை எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. ஆக்கிரமிப்பு முழுமையாக முடிவுக்கு வந்தால் உருவாக்கப்படுகின்ற பலஸ்தீனிய அரசாங்கத்திடம் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்போம். மேலும் எங்களுடைய ஆயுதங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளாகும். எங்களுடைய ஆயுதங்களை நிராயுதபாணியாக்கவே முடியாது. அத்தோடு இஸ்ரேலிய கைதிகளுடைய உடல்களை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதற்கான சாக்கு போக்குகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிப்பிடுவதற்கு நாங்கள் இடம் வழங்கப் போவதில்லை. மேலும் போர் நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்காக ஐநாவின் படைகளும் சர்வதேச படைகளும் களமிறக்கப்படுவதற்கான சம்மதத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் இந்த படைகள் போர் நிறுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய வெறும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய படைகளாகும். இந்த படைகளுக்கு காசாவிற்குள்ளே எந்தவிதமான அதிகாரமும் வழங்கப்பட மாட்டாது. போர் நிறுத்தத்தை கண்காணிக்கக்கூடிய பார்வையாளர்களாக மாத்திரமே இவர்கள் இருப்பார்கள். இதற்கான சம்மதத்தை மாத்திரமே நாங்கள் வழங்கியுள்ளோம். மேலும் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படும் என ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவர் கலீல் ஹையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு போர் நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்காக பார்வையாளர்களாக இந்த சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டாலும் எதிர்காலத்திலே இந்த சர்வதேச படைகள் ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் போர் நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்காக இந்த சர்வதேச படைகளை களமிறக்கவில்லை. ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த சர்வதேச படைகளை களமிறக்கப் போகின்றார்கள். மேலும் இந்த சர்வதேச படைகள் மிகப்பெரிய சவாலாக மாறினால் நிச்சயமாக அவற்றை எதிர்கொள்வதற்கு பலஸ்தீனிய போராளிகள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார்கள். ஆக்கிரமிப்பு படைகளுக்கு காசா எப்போதும் கல்லறையாகவே அமைந்திருக்கும். அடுத்து எகிப்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக காசாவினுடைய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கான 15 பேரை உள்ளடக்கியிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவானது தெரிவு செய்யப்பட்டது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இந்த 15 பேரை உள்ளடக்கியிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவுக்கு, காசாவை நிர்வகிக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவுக்கு ஒரு தலைவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய மனிதாபிமான செயற்பாட்டாளரான அம்ஜத் அல் ஷவா என்கின்ற நபரையே காசாவினுடைய புதிய நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவராக தெரிவு செய்துள்ளார்கள். அத்தோடு அம்ஜத் அல் ஷவா என்பவர் ஹமாஸுக்கு மிகவும் நெருக்கமானவராகவே காணப்படுகின்றார். வெளிப்படையாக ஹமாஸினுடைய உறுப்பினராக இவர் காணப்படாவிட்டாலும் மறைமுகமாக ஹமாஸுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய நபராகவே இருக்கின்றார். ஹமாஸுடன் இணைந்து செயற்படுவதில் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தக்கூடியவராகவே இருக்கின்றார். நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று ஹமாஸினால் வெளிப்படுத்தப்படாத, அடையாளம் காண்பிக்கப்படாத தளபதியாகவும் இவர் இருக்கலாம். எனவே இவ்வாறு ஹமாஸுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய அம்ஜத் அல் ஷவாவையே தற்போது காசாவை நிர்வகிப்பதற்கான தலைவராக தெரிவு செய்துள்ளார்கள். அதே நேரம் அம்ஜத் அல் ஷவாவை நாங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. இருப்பினும் இந்த செய்திகளில் எந்தவிதமான உண்மைத்தன்மையும் இல்லை. மேலும் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் ஒன்றிணைந்து அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். காசாவை நிர்வகிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அம்ஜத் ஷாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவரை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.
எகிப்திலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம். பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே காசாவை நிர்வகிப்பதற்காக தெரிவு செய்யப்பட வேண்டும். இதுவே சட்டப்பூர்வமானதாக அமைந்திருக்கும் என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் ஃபத்தா அமைப்பும் தெரிவித்துள்ளது. அதாவது துரோகி அப்பாஸுக்கு கீழால் இருக்கக்கூடிய அடிமை அமைச்சர்களில் ஒருவரை காசாவினுடைய நிர்வாக தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த அடிமை துரோகிகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் இவை தொடர்பாக தற்போதும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அம்ஜத் ஷாவையே தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.